அந்த அரசவைக்கு ஒரு துறவி வர்றாரு. அந்த அரசர் இந்த துறவிக்காக பல நாள் காத்திருந்தாரு. அதனால அந்த அரசவையவே அப்படியே அந்த மாளிகையை அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த துறவி உள்ள நுழைஞ்ச உடனே அரசர் ரொம்ப பெருமிதமா வாங்க 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 துறவியே, வாங்க துறவின்னு கூப்பிடுறாரு. துறவி பார்த்துட்டு அப்படியே சுத்தி முத்தும் பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த சத்திரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. அரசருக்கு கடுமையான கோபம் இருந்தாலும் சரி துறவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, வாங்க துறவியே உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பெருசாலாம் ஒண்ணு வேணாம்ப்பா, இந்த சத்திரத்துல தங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஓரமா ஒரு இடம் மட்டும் கொடுத்தோம்னா கோபம் இன்னும் அதிகமாயிடுது இந்த அரசருக்கு. அப்ப கேக்குறாரு, ஏன் குருவே நீங்க இப்படி பேசுறது சரிதானா? இவ்வளவு பெரிய மாளிகை, இவ்வளவு பெரிய ஆபரணங்கள்லாம் நான் வச்சு இவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்கக்கூடிய மாளிகை சத்திரம் நீங்க சொல்றீங்களே, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த துறவி ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன்னுடைய அப்பா எங்க? என்னுடைய அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சு. அவர் எங்க தங்கியிருந்தாரு? இந்த மாளிகையில தங்கியிருந்தாரு. உன்னுடைய தாத்தா யாரு? என்னுடைய தாத்தா இவரு. அவர் இறந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 20 வருடம் ஆகுது. அவர் எங்க தங்கியிருந்தாரு? இதே மாளிகையில தங்கியிருந்தாரு. அப்ப இதே போல வர்றவங்க கொஞ்ச நாள் தங்குறதுக்கான ஒரு இடமா தான் இந்த மாளிகை இருந்தாலும் அப்படிப்பட்ட இடம் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சத்திரம் தான் அப்படிங்கறது மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு. இதுல நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். நன்றி.